வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான நியூ ரெக்யூர்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிப்ளமோ, டிகிரி, 12th நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8997 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8997 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அண்ட் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நல சத்துணவு திட்டத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான சத்துணவு வழங்குவதற்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,131 சத்துணவு மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அதை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திலும் சரிங்களா 38 மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்கள் சொந்த மாவட்டம் எந்தவோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 7,700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் 7,700 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சேலரி மட்டும் இருக்கும். அண்ட் சமையலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,100 ரூபாயும் அண்டு சமையலர் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில டவுட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் அண்ட் ஃபெயிலு நீங்கள் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சரிங்களா சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளருக்கான இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு வழங்குவதற்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் திட்டத்தில் இருந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது வர நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் பணிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அரியலூரில் 168 வேக்கன்சியும் அண்ட் சென்னையில் 179 வேக்கன்சியும், கோயம்புத்தூரில் வந்து 131 வேக்கன்சியும் அண்டு கடலூரில் வந்து 120 வேக்கன்சியும் அண்டு தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா 135 வேக்கன்சியும் அண்டு திண்டுக்கல், ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 139 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு
காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 74 வேக்கன்சி அண்ட் செங்கல்பட்டில் வந்து 154 வேக்கன்சி அண்ட் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா 99 வேக்கன்சி, கரூரில் வந்து 206 வேக்கன்சி, கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 732 வேக்கன்சி அண்ட் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 448 வேக்கன்சியும் அண்டு நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 93 வேக்கன்சியும் அண்ட் மயிலாடுதுறையில் 87 வேக்கன்சி அண்டு நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 321 வேக்கன்சி அண்ட் நீலகிரியில் வந்து 119 வேக்கன்சியும் அண்டு பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73 வேக்கன்சி அண்ட் புதுக்கோட்டையில் வந்து 345 வேக்கன்சி அண்ட் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 187 வேக்கன்சி அண்ட் சேலமில் வந்து பார்த்திங்கன்னா 231 வேக்கன்சியும் அண்டு திருவள்ளூர் அண்டு திருவாரூர் அண்ட் திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம் என்னவோ அந்த வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா 427 வேக்கன்சி ஆனால் தூத்துக்குடியில் வந்து 104 அண்ட் ராணிப்பேட்டையில் வந்து 292 வேக்கன்சி அண்ட் திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 140 வேக்கன்சி அண்டு விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 288 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சியில் வந்து 309 வேக்கன்சியும் அண்டு விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா 273 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா www.social welfare women empowerment டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க்கு அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஒரு கிளாரிஃபை வந்து இதில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சத்துணவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் வரக்கூடிய ஜாப் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வெளியே வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.